Eighth question. Write the balanced chemical equation for the following and identify the type of reaction in each case. நம்மள செவன்த் கொஸ்டின்ல நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் மட்டும் பண்ணோம். எயித்து கொஸ்டின்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிட்டு அது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றது நம்ம எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எயித்து கொஸ்டின்ல பொட்டாசியம் புரோமைட் பிளஸ் பேரியம் அயோடைன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பொட்டாசியம் அயோடைட் பிளஸ் பேரியம் புரோமைட் கொடுப்பாங்க. ஸோ இதோட வேர்ட் ஈக்குவேஷனாக இருக்காங்க. நம்ம ஃபார்முலா ஈக்குவேஷனாக எழுதலாம். ஸோ பொட்டாசியம் புரோமைட் அப்படின்றது என்னன்னா கேபிஆர் யார் கூட ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா பேரியம் அயோடைட் கூட ரியாக்ட் ஆகுறாங்க. ஸோ பிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேரியம் அயோடைடு I2. இவங்க என்ன கொடுக்குறாங்க பொட்டாசியம் அயோடைடு. இப்போ பொட்டாசியம் அயோடைடு பிளஸ் பேரியம் புரோமைடு அப்போ BR2. ஸோ இப்போ வந்து இவங்க ஈக்குவலாக இருக்காங்களான்னு பார்க்க நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பொட்டாசியம் புரோமின் பேரியம் அயோடின் 4 எலிமெண்ட் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே 4 எலிமெண்ட் தான் இருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் செக் பண்ண கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்கிரிப்ட் நம்ம மல்டிபிள் பண்ணணும். பொட்டாசியம் கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 1 ஸோ 1 பேரியமும் 1 புரோமினும் 1 அயோடின் வந்து 2 into 1 நம்மளுக்கு 2 இருக்காங்க அயோடின். இங்கே வந்து பொட்டாசியம் 1 அந்த அயோடின் வந்து 1 இருக்காங்க. பேரியம் 1 இருக்காங்க. ஆனால் புரோமியம் வந்து 2 இருக்காங்க. ஏன்னா சப்ஸ்கிரிப்ட்ல வந்து 2 இருக்கு கோஎஃபிஷியன்ட்ல வந்து 1. ஸோ 2 into 1 என்னன்னா நம்மளுக்கு வந்து 2 வருவாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களை பேலன்ஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா புரோமைடை வந்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருக்காங்க ரைட் ஹேண்ட் சைட் 2 இருக்காங்க. ஸோ இவங்க 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இவங்க வந்து 2ஆக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ பேலன்ஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த 2 எங்கே போடணும் பேரியம் புரோமைடு வந்து எங்கே இருக்கோ புரோமைன் வந்து எங்கே இருக்கோ அந்த எலிமெண்ட் கோஎஃபிஷியன்ட்ல நம்ம போடணும். ஸோ எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட்லேயே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஸோ 2 பொட்டாசியம் கோஎஃபிஷியன்ட்ல 2 போட்டுட்டு பொட்டாசியம் புரோமைடு plus barium iodide gives potassium iodide plus barium bromide சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆட்டம் கிடைப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு இப்போ நம்ம செக் பண்ணணும்னா பேலன்ஸாக இருக்காங்களான்னு பார்க்க நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன எலிமெண்ட் இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பொட்டாசியம் இருக்காங்க புரோமைன் இருக்காங்க பேரியம் இருக்காங்க அயோடின் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு பொட்டாசியம் புரோமைன் பேரியம் அயோடின். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு என்ன சேஞ்சஸும் இருக்காது ஏன்னா நம்ம எதுவுமே கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆட்டம்ஸ் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வருவாங்க. 1 2 1 1 இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டாசியமோட கோஎஃபிஷியன்ட்டும் சப்ஸ்கிரிப்ட் 1 ஸோ 2 into 1 நம்மளுக்கு 2ஆக மாறிடுவாங்க. ஏன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ன்றது பொட்டாசியமுக்கும் காமன் போரியமுக்கும் புரோமைனுக்கும் காமன். ஸோ 2 into 1 புரோமைனும் 2 ஆயிடுவாங்க. பேரியம் வந்து 1 into 1 1 அயோடின் வந்து 1 சப்ஸ்கிரிப்ட் 1 வந்து கோஎஃபிஷியன்ட்ல இருக்கு 2 சப்ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸோ 2 into 1 2 இருக்காங்க. ஸோ இப்போ யார் எல்லாருமே பேலன்ஸ்டா இருக்காங்க. ஆனால் பேரியம் மட்டும் பேலன்ஸ்டா இல்லை. ஸோ இவங்களை பேலன்ஸ் பண்ணணும். பேரியம் வந்து பேலன்ஸ்டா இருக்காங்க அயோடின் மட்டும் பேலன்ஸ் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அயோடின் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அயோடின் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 இருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்காங்க. ஸோ இங்கே 2 மல்டிபிள் பண்ணால் இவங்களும் ஈக்குவல் ஆவாங்க. ஸோ இந்த 2 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் சைடில் அயோடின் என்ன எலிமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட கோஎஃபிஷியன்ட்டில் இந்த 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன சேஞ்சஸுமே இல்லை. இப்போ வந்து பொட்டாசியம் அயோடின் இருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து 2 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து பொட்டாசியம் எத்தனை இருக்காங்க 2 புரோமைன் வந்து 2 into 1 2 பேரியம் வந்து 1 into 1 1 இருக்காங்க. அயோடின் வந்து சப்ஸ்கிரிப்ட்ல 2 ஸோ 2 into 1 2 இருக்காங்க. இங்கே பொட்டாசியம் வந்து 2
ஏன்னா கோஎஃபிஷியன்ட்ல டூ சப்ஸ்கிரிப்ட்ல வந்து ஒன் இருக்காங்க. ஸோ 1 இன்ட்டு 1 2 இருக்காங்க. அயோடின் வந்து 2 இன்ட்டு 1 நம்மளுக்கு 2 இருக்காங்க. புரோமைன் வந்து சப்ஸ்கிரிப்ட் கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ 2 இன்ட்டு 1 2. பேரியம் வந்து கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 1. ஸோ இங்க வந்து பொட்டாசியம், புரோமைன், பேரியம், அயோடின் 4 பேருமே 2 சைடுமே ஈக்குவலா இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ என்டையர் ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஜிங்க் கார்பனேட் கிவ்ஸ் ஒரு ரியாக்டன்ட் வந்து 2 ப்ராடக்ட். நம்ம இன்னும் வந்து டைப் ஆஃப் ரியாக்ஷன்னு சொல்லணும். ஸோ இங்க வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் பண்ணிட்டு டைப் ஆஃப் ரியாக்ஷனையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பொட்டாசியம் புரோமைடுன்றது ஒரு ஒரு எலமெண்ட், பேரியம் அயோடைடு வந்து ஒரு எலமெண்ட். அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா பொட்டாசியம் அயோடைடு அண்ட் பிரேமியம் போரைடு. இங்க என்ன இருக்காங்க ரியாக்ஷன் பார்க்குறப்போ அயோடின் கூட ரியாக்டன்ட்ல அயோடின் கூட வந்து பேரியம் இருக்காங்க. ஆனா ப்ராடக்ட்ல அயோடின் கூட யார் இருக்காங்க அப்படின்னா பொட்டாசியம் இருக்காங்க. பொட்டாசியம் வந்து ரியாக்டன்ட்ல வந்து யார் கூட இருக்காங்க அப்படின்னா பேரியம் கூட இருக்காங்க. ஆனா ப்ராடக்ட்ல வந்து யார் கூட இருக்காங்க, புரோமைன் கூட இருக்காங்க. ஸோ இப்போ என்ன இருக்கு, பொட்டாசியமும் அயோடினும் அவங்களோட பிளேஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதனால பேஸ்ட் ஆன் எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் ரியாக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் அவங்களோட ரியாக்டிவிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ 2 பேரும் மியூச்சுவலா அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். Double displacement reaction. So moving to second subdivision. Second subdivision நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஜிங்க் கார்பனேட். உங்க மாலிகுலர் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஜிங்க் கார்பனேட். ஸோ ஜிங்க் கூட கார்பனேட் CO2 ஜிங்க் கார்பனேட்ன்ற ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் யார் யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2. இப்போ ரியாக்டன்ட் வந்து பேலன்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஜிங்க் இருக்காங்க, காப்பர் அண்ட் ஆக்சிஜன். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து ஜிங்க், காப்பர், ஆக்சிஜன். ஜிங்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 1. காப்பர் கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 1. ஆக்சிஜன் வந்து கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 3, ஸோ 1 into 3 3 வராங்க. ஸோ ஜிங்க் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 1. காப்பர் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 1. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடில் ஒரு ஆக்சிஜன் இருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடில் 2 ஆக்சிஜன் இருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ராடக்ட் சைடில் 2 + 1 3 ஆக்சிஜன் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் எப்படி தான் இருக்காங்க, பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, இது ஆல்ரெடி பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன், இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு சிங்கிள் ரியாக்டன் நம்மளுக்கு மோர் தென் 2 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பனா இது என்னன்னு சொல்லுவோம்னா டீகம்போஷன் ரியாக்ஷன். டீகம்போஷன் ரியாக்ஷன். ஒரு ரியாக்டன் சிங்கிள் ரியாக்டன் பிரேக்ஸ் டவுன் இன்டு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டீகம்போஷன் ரியாக்ஷன். Single reactant breaks down into multiple products. இதுதான் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் அதை பிரேக் டவுன் ஆகி நிறைய ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டீகம்போஷன் ரியாக்ஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க வந்து ஹைட்ரஜன் யார் கூட கம்பைன் ஆகுறாங்க அப்படின்னா குளோரின். ஹைட்ரஜன் கேஸா இருக்காங்க, ஸோ H2 ஃபார்ம்ல இருப்பாங்க. ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் இவங்க 2 பேர் ஜாயின் ஆகி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு HCl கொடுக்குறாங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜனோட எத்தனை ஆட்டம் இருக்காங்கன்னா 2, குளோரின் வந்து 1. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஹைட்ரஜன் 1, குளோரின் வந்து 1. ஸோ குளோரின் ஆல்ரெடி ஈக்குவேட் ஆகிட்டு இருக்காங்க, பேலன்ஸ் ஆகி இருக்காங்க. ஹைட்ரஜன் மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 1 into 2 போட்டோன்னா இவங்க பேலன்ஸ் ஆயிடுவாங்க, 2 ஆயிடுவாங்க. ஸோ இந்த 2 எங்கே போடணும்,
ரியாக்டன்ட்ல நான் ஆட் பண்றதுனால ரியாக்டன்ட்ல ஹைட்ரஜன் எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட கோஎஃபிஷியன்ட்ல நான் 2 போடணும். ஸோ ரியாக்டன்ட்ல என்ன சேஞ்சுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியாக்டன்ட், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரியாக்டன்ட், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ராடக்ட். ஸோ நான் ப்ராடக்ட்ல தான் சேஞ்ச் பண்றேன். ஸோ ப்ராடக்ட்ல 2 ஆட் பண்ணணும். ஸோ 2HCl அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து 2 × 1 2 இருக்காங்க, குளோரின் வந்து 1 × 1 1 இருக்காங்க. இங்கே ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து கோஎஃபிஷியன்ட் 2, சப்ஸ்கிரிப்ட் வந்து 1, ஸோ 2 வருவாங்க. குளோரினோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 2, சப்ஸ்கிரிப்ட் வந்து 1. ஸோ இவங்க எத்தனை வருவாங்க அப்படின்னா 2 குளோரின் வருவாங்க. இப்போ யார் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா குளோரின் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. ஸோ நம்ம வந்து குளோரினை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் 2ஆல் மல்டிபிள் பண்ண என்டையர் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆவாங்க. ஸோ இந்த குளோரின் நான் இந்த 2 எங்கே மல்டிபிள் பண்ணுறேன்னா ரியாக்டன்ட் சைட். ஸோ ரியாக்டன்ட் சைடில் குளோரின் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அந்த எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டில் நான் 2 ஆட் பண்ணணும். ஸோ 2Cl gives 2HCl. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜனோட வேல்யூ 2 × 1 2, குளோரினோட வேல்யூ 2 × 1 2 இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 2, சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 2 × 1 2, குளோரினோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 2 × 1 2 இருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமே ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் வந்து 2 இருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லலாம்னா இது வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இப்போ என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ரெண்டு ப்ராடக்ட் சேர்ந்து நம்மளுக்கு ரெண்டு ரியாக்டன் சேர்ந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா two reactant combines to form single product. ஸோ ரெண்டு ரியாக்டன்ட் ஹைட்ரஜன்றது ஒரு குளோரின்றது இன்னொரு ரியாக்டன். ஸோ ரெண்டு ரியாக்டன் சேர்ந்து HCl நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்ல அதுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா 1 or 2 ரியாக்டன்ட் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. நேம்லேயே சஜஸ்ட் பண்ற மாதிரி காம்பினேஷன் கம்பைன் பண்றது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த கம்பைன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ரெண்டாச்சும் இருக்கணும். ஸோ அதனால ரெண்டு ரியாக்டன்டாச்சும் மினிமம் இருக்கணும். ஸோ 2 or more reactant combine to form a single product, it is known as combination reaction. decomposition reaction அப்படின்னா ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா decomposition reaction. ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம் பிளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் கொடுக்குறாங்க. ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலால எழுதலாம் மெக்னீஷியம் பிளஸ் குளோரிக் ஆசிட் அப்படின்னா HCl ஆசிட் தான் சொல்றாங்க. ஸோ HCl என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடு. ஸோ MgCl2 பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் H2 ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ நம்ம இதை ஈக்குவேட் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மெக்னீஷியம், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா மெக்னீஷியம், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் கவுண்ட் பண்ண கோஎஃபிஷியன்ட் இன்டு சப்ஸ்கிரிப்ட். ஸோ மெக்னீஷியம் கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் கோஎஃபிஷியன்ட் 1, ஹைட்ரஜனும் 1, குளோரினும் 1 தான் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியமோட கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்டோட கோஎஃபிஷியன்ட் 1, ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 2, ஸோ 1 × 2 2. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் குளோரினோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, சப்ஸ்கிரிப்ட் வந்து 2, ஸோ 1 × 1 2ன்னு இருக்காங்க, 1 × 2 2ன்னு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்காங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் வந்து வேரி ஆயிருக்கு. ஸோ நான் அவங்களை வந்து ஈக்குவேட் பண்ணுறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குளோரினுக்கு வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும், மெக்னீஷியம் வந்து மெக்னீஷியம் ப்ளஸ் இந்த 2 வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ல போடணும். என்ன நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுறோமோ அது கோஎஃபிஷியன்ட்ல போடணும். ஸோ 2HCl எதோட கோஎஃபிஷியன்ட்ல போடணும்னா என்ன எலமெண்ட்டுக்கு நம்ம மல்டிபிள் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கோ
அதோட கோஎஃபிஷியன்ட்ல நம்ம இந்த மல்டிபிள் பண்ற வேல்யூ போடணும். ஸோ 2HCl gives magnesium chloride plus hydrogen gas. ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க? மெக்னீஷியம் இருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்காங்க, குளோரின். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து மெக்னீஷியம், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்காங்க. ஸோ மெக்னீஷியமோட நம்பர் ஆஃப் ஆட்டம் 1, ஹைட்ரஜன் வந்து கோஎஃபிஷியன்ட் 2 சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 2 into 1 2. குளோரினோட கோஎஃபிஷியன்ட் 2 சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 2 into 1 2. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மெக்னீஷியமோட கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 1 into 1 1. ஹைட்ரஜன் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 சப்ஸ்கிரிப்ட் 2, ஸோ 1 into 2 2. குளோரினோட கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்டோட வேல்யூ 2, ஸோ 1 into 2. ஸோ இப்போ வந்து மெக்னீஷியம், ஹைட்ரஜன், குளோரைடோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரியாக்டன்ட்ல மெக்னீஷியம் அப்படின்னு ஒரு ரியாக்டன்ட்டும் குளோரின் ஒரு ரியாக்டன்ட்டும் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் HCl ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னது? இங்க ரியாக்டன்ட்ல குளோரின் கூட வந்து ஹைட்ரஜன் இருக்காங்க. ஆனா ப்ராடக்ட்ல வந்து குளோரின் கூட யார் இருக்காங்க அப்படின்னா மெக்னீஷியம் இருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த மெக்னீஷியம் வந்து மோர் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன். மோர் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க இந்த ஹைட்ரஜனை வந்து வெளியில அனுப்பிட்டு இவங்க வந்து குளோரின் கூட கம்பைன் ஆயிக்கிறாங்க. மோர் ரியாக்டிவ் வந்து லெஸ் ரியாக்டிவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்களோட பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்குவாங்க. ஸோ இங்க அதுதான் நடந்திருக்கு. மெக்னீஷியம் வந்து மோர் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனை வெளியில அனுப்பிட்டு மெக்னீஷியம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். What does one mean by exothermic and endothermic reaction? Give example. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? எக்ஸோடெர்மிக் ரியாக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க, எண்டோடெர்மிக் ரியாக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட்லயே அதுக்கான மீனிங் இருக்கு. டெர்மிக்னாலே ஹீட். ஓகேவா? ஸோ இங்கே டெர்மிக்னா என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா ஹீட்னு சொல்லுவோம். அப்ப எண்டோ அண்ட் எக்ஸோக்கான மீனிங் பார்த்தாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எட்ஸோ அப்படின்னா எப்ப இந்த எட்ஸோன்ற வேர்டு பார்த்தாலுமே என்ன மீனிங் அப்படின்னா அவுட்டர், எண்டோ அப்படின்னா இன்சைடு. ஸோ எட்ஸோக்கான மீனிங், எட்ஸோட அந்த ரூட் வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா வெளியில, அவுட்டர், அவுட் சைடு அப்படின்ற மாதிரி மீனிங். எண்டோ அப்படின்னா இன்சைடு. இப்போ இந்த வேர்ட்லயே நம்மளுக்கு இதுக்கான மீனிங் இருக்கு. அப்போ எட்ஸோடெர்மிக் அப்படின்னா ஈட்டை வந்து அவுட்டர் அப்படின்னா ஈட்டை வந்து வெளியில அனுப்புவாங்க. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்ப ஈட்டை வந்து வெளியில அனுப்புனாங்கன்னா அந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா எட்ஸோடெர்மிக் ரியாக்ஷன். இதே வந்து ஈட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இன்சைடு அப்படின்னா உள்ளார எடுத்துக்கிறது. உள்ளார நம்ம எடுத்துக்கிறதுனா என்னன்னு சொல்லுவோம்? அப்சர்வ் பண்றதுன்னு சொல்லுவோமா? ஸோ ரியாக்ஷன் ஹீட்டை வந்து உள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா எண்டோடெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஐஸ் வந்து மெல்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஐஸ் இருக்குன்னா அது எனக்கு தனியாக வேணும்னா என்ன பண்ணுவோம்? எடுத்து வெளியில வைப்போம். எதுக்காக வெளியில வைப்போம்? அப்பதான் வந்து அது கூல் டெம்பரேச்சர்ல இருந்து அவுட்டர்ல வந்து அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கு சேஞ்ச் ஆவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு சூடு தான். ஸோ அந்த சூடு குடுக்கறதுக்காக நம்ம அந்த ஹீட் குடுக்கறதுக்காக என்ன பண்ணுவோம்? எடுத்து வெளியில வைப்போம். அப்ப நம்ம இங்க என்ன குடுக்குறோம்? அவங்களுக்கு ஹீட் குடுக்குறோம். அவங்க அத என்ன பண்றாங்க? அப்சர்வ் பண்ணிட்டு மெல்ட் ஆகுறாங்க. ஸோ அப்சர்வ் பண்றனால இவங்கள என்னன்னு சொல்லலாம்னா எண்டோடெர்மிக் ரியாக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ், எவாப்பரேஷன் இது எல்லாமே எண்டோடெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோடெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா அவங்க வந்து ஹீட்ட வந்து வெளியில விட்டுருவாங்க. ரிலீஸ் எனர்ஜி. எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த சிஸ்டம்ஸ் இன்டு த சரௌண்டிங். அவங்க கிட்ட இருக்க எனர்ஜியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில விடுவாங்க. இது சில ப்ராசஸ் நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் இதுலலாம் வந்து எனர்ஜி வந்து வெளியில வெளியில போகும். எக்ஸ்ப்ளோஷன்னா பாம் இருக்குல்ல, பாம்புக்குள்ள இருக்க ஹீட் வெளியில போறனால தானே பாம் வெடிக்கிறப்ப அப்படியே ஃபயர்லாம் வரும். ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாம்புக்குள்ள இருக்க ஹீட்டை வந்து அவங்க என்ன பண்றாங்க? எனர்ஜி வந்து வெளியில ரிலீஸ் பண்றாங்க. வெளியில ரிலீஸ் பண்றாங்கன்னா எக்ஸோடெர்மிக், உள்ளார வாங்கிக்கிறாங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்னா எண்டோடெர்மிக். அப்சர்வ்னா எண்டோடெர்மிக், ரிலீஸ் எக்ஸோடெர்மிக். Moving to next question. Why is respiration considered an exothermic reaction? Explain.
ரெஸ்பிரேஷன் ஏன் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸோதெர்மிக்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். எக்ஸோனா என்னது? எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீசஸ் எனர்ஜி. எக்ஸோனா வெளியில அனுப்புறது. ஸோ எனர்ஜி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஓகே. ஸோ இப்போ வந்து ரெஸ்பிரேஷன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் நடக்க என்ன ப்ராசஸ் தேவை அப்படின்னா, நம்ம வந்து எனர்ஜி தான் ரெஸ்பிரேஷனோட அவுட்கம் என்னன்னா எனர்ஜி. ஆனா எனர்ஜி எப்படி வருது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தான் நம்மளுக்கு எனர்ஜி வருது. நம்ம சாப்பிடுறது வந்து குட்டி குட்டியாவா நம்ம சாப்பிடுறோம். அதுல புரோட்டீன் மட்டும் தனியா சாப்பிடுறோம். கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தனியா சாப்பிடுறோமா? அப்படி கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணா தான் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ நம்ம சாப்பாடு வெறும் ரைஸ் இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சாம்பார் ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ அதுல புரோட்டீன்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே கலந்து தான் நம்ம சாப்பிடுறோம். ஸோ நம்ம இப்படி சாப்பிடுறது வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுலா இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்தரா கொஞ்சம் பிரேக் பண்ணக்கப்புறம் அது குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோமா, அந்த குளுக்கோஸை இன்னும் பிரேக் பண்ணி தான் வந்து நம்ம பாடி வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ குளுக்கோஸோட ஃபார்முலா என்னன்னா C6H12O6. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணணும்னா ஈஸியா நம்மளால பிரேக் பண்ண முடியும். முடியாது. ஸோ நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலியமா இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்றப்போ, இது யார் கூட ரியாக்ட் ஆவாங்க அப்படின்னா, ஆக்ஸிஜன் கூட ரியாக்ட் ஆவாங்க. ஸோ ஆக்ஸிஜன் கூட ரியாக்ட் ஆகி அவங்க என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜின்னு 3 ப்ராடக்ட்ட அவங்க குடுப்பாங்க. குளுக்கோஸ் வந்து ஆக்ஸிஜன் கூட ரியாக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க என்ன ஆகுறாங்க 2 பேர் கம்பைன் ஆகுறாங்க. குளுக்கோஸ் மாலிக்யூலும் ஆக்ஸிஜனும் ரியாக்ட் ஆகி என்ன குடுப்பாங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. ஸோ இப்ப வந்து 2 பேரும் ஜாயின் ஆகுறப்போ, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. குளுக்கோஸ் வந்து broken down into similar molecules. அ இந்த மாலிக்யூல் வந்து யார் கூட கான்டாக்ட் வருவாங்கன்னா, ஆக்ஸிஜன் கூட கான்டாக்ட் ஆகி என்ன குடுப்பாங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் குடுப்பாங்க. ஸோ இங்க வந்து 2 பேர் ஜாயின் ஆகுறப்ப அவங்க எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்றனால இது என்னன்னு சொல்லுவோம் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க? எனர்ஜி குடுக்கறதுக்காக. ஸோ ரெஸ்பிரேஷனோட அவுட்கம் எனர்ஜி. So respiration is considered as an exothermic reaction. ஏன்னா ஆக்ஸிஜன் கூட குளுக்கோஸ் கம்பைன் ஆகுறாங்க. ஸோ 2 இது கம்பைன் ஆகுறப்ப நம்ம அது என்னவா தான் இருக்கும். எனர்ஜி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ exothermic reaction. Into next question. Why are decomposition reaction called the opposite of combination reaction? Write equation for this reaction. ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னன்னு தெரியணும். அவங்க நேம்லயே சஜஸ்ட் பண்றாங்க. காம்பினேஷனா கம்பைன். கம்பைன்னா என்ன பண்ணுவோம்? 2 பேர் அட்லீஸ்ட் 2 பேராச்சும் நம்மளுக்கு தேவைல்ல. ஒரு விஷயத்த நம்ம கம்பைன் பண்றோம் அப்டின்னா, ஒரு 2 பேர் ஒண்ணா சேர்ந்து போறாங்க அப்டின்னா, சேர்ந்து போணும் அப்டின்னாலே எத்தன பேர்? மினிமம் 2 பேராச்சும் வேணும். அப்ப 2 ஆர் மோர் தென் ரியாக்டன்ட் 2 ஆர் மோர் தென் ரியாக்டன்ட் கம்பைன் டு ஃபார்ம் எ சிங்கிள் ப்ராடக்ட். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா 2 ஆர் மோர் ரியாக்டன்ட் combine to form சிங்கிள் ப்ராடக்ட். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா ரியாக்டன்ட் வந்து 2, 3 பேர் இருப்பாங்க. மோர் தென் 2 இருப்பாங்க. ஸோ இதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். நேம்லயே மீனிங் இருக்கு கம்பைன் பண்றது. அப்ப கம்பைன் பண்ணணும்னா மினிமம் 2 பேரு 2 இல்லன்னா அதுக்கு மேல இருக்கவங்க கம்பைன் ஆகி நம்மளுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் குடுக்குறாங்க. டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிரேக் பண்றது. ஒரு லார்ஜ் மாலிகுலா இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஆட்டமா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பிரேக் பண்ணி ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸா நம்ம வந்து டிவைட் பண்றது தான் என்னன்னு சொல்லுவோம்னா, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு இது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. காம்பினேஷன்ல மோர் தென் 2 reactant give single product. Decomposition single reactant rises to more than 2 products. இங்க வந்து சிங்கிள் ப்ராடக்ட் டீகம்போசிஷன்ல மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்போ அவங்க எனர்ஜிய வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேர் கம்பைன் ஆகுறப்ப எனர்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்
டீகம்போஷன் ரியாக்ஷன் இப்போ ஒருத்தவங்கள பிரேக் பண்ணணும். இப்ப நம்ம வெஜிடபிளே கட் பண்றோம். இப்ப கேரட் கட் பண்றோம்னா, நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுவோமா? ஸோ அந்த மாரி ஏதோ ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். அந்த மாரி டீகம்போஷன் ரியாக்ஷனும் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஹீட் குடுப்போம். ஹீட் குடுத்து தான் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணுவோம். அப்ப ஹீட் என்ன பண்றோம், நம்ப குடுக்குறோம். அப்ப அது என்ன பண்றோம், நம்ப குடுக்குறோம். அந்த ஆட்டம் வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த எலிமெண்ட் வாங்கிட்டு பிரேக் ஆகுறாங்க. அப்ப வாங்கிக்கிறாங்க அப்டின்னா, ரிசீவ் பண்றாங்க அப்டின்னா என்னன்னு சொல்லலாம்? எண்டோடெர்மிக் ரியாக்ஷன். எண்டோடெர்மிக்னா அ ஹீட்ட வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க பிரேக் பண்றனால டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எண்டோடெர்மிக் ரியாக்ஷனாவும், காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து 2 பேர் கம்பைன் ஆகுறப்ப எனர்ஜி வெளியில விடுறனால காம்பினேஷன் ரியாக்ஷன வந்து எக்ஸோடெர்மிக் ரியாக்ஷனாவும் நம்ம சொல்லுவோம். இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு வந்து ஆ ஜிங்க் காப்பர் ட்ரைஆக்சைடு வந்து ஜிங்க் ஆக்சைடாவும், CO2 CaCO3 ஆவும் பிளஸ் எனர்ஜியாவும் நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஸோ இதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். Moving to next one, write one equation each for decomposition reaction where energy is supplied in the form of heat, light or electricity. நம்ம 11th கொஸ்டின்லயே பார்த்திருந்தோம். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்துனா ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸா வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகுறது தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ இவங்க வந்து பிரேக் டவுன் பண்ணணும். நம்ம வெஜிடபிள்ல நைஃப் யூஸ் பண்ணி பிரேக் பண்ற மாதிரி இவங்களுக்கும் யாராச்சும் வந்து நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ எதை யூஸ் பண்ணிலாம் நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு ஹீட் குடுத்துட்டு பிரேக் பண்ணலாம். இல்லன்னா லைட் இல்லன்னா எலக்ட்ரிசிட்டி. இந்த 3 ஏஜென்ட் ஹீட், லைட், எலக்ட்ரிசிட்டி இந்த 3 ஏஜென்ட்ட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு எலமெண்ட்ட வந்து பிரேக் பண்ணலாம். ஸோ பிரேக் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எதுக்கு எனர்ஜிய வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தானே இவங்க பிரேக் ஆகுறாங்க. ஹீட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் இஸ் another form of energy. Electricity is also a form of energy. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு தான் அவங்க பிரேக் ஆகி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஸோ இது டீகம்போசிஷன் ரியாக்ஷனை எண்டோடெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹீட், லைட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு எலமெண்ட்டை வந்து ஒரு ரியாக்டன்ட் வந்து ஹீட்டு கொடுத்து பிரேக் பண்ணேன்னா அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா தெர்மல் டீகம்போஷன் சொல்லுவோம். இதே வந்து எலக்ட்ரிசிட்டி குடுத்து பிரேக் பண்ணனா எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போஷன் சொல்லுவோம். லைட்னாலே போட்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் போட்டோ சிந்தசிஸ்ன்னு சொல்றேன். ஏன்னா பிளான்ட் வந்து போட்டோ சிந்தசிஸ் பண்ணுவாங்கல்ல ஃபுட் மேக் பண்ண லைட்டை யூஸ் பண்ணி சன்ல இருந்து வர லைட்டை யூஸ் பண்ணி அவங்க பண்றாங்க. அதனால போட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ போட்டோ டினோட்ஸ் லைட். ஸோ லைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரியாக்டன்ட்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அது போட்டோ டீகம்போஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. So, அவங்க இதுக்கான டெஃபினிஷன் தான் இங்க இருக்கு. தெர்மல் டீகம்போஷனா வென் ஹீட் ஸ்ட்ராங்லி பொட்டாசியம் குளோரைட் டீகம்போசஸ் இன்டு பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆக்ஸிஜன். பொட்டாசியம் குளோரைடா இருக்காங்க. நான் வந்து ஹீட் குடுத்தோனே என்னவா மாறிட்டாங்க அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு ஒரு எலமெண்ட்டாவும் ஆக்ஸிஜன் ஒரு எலமெண்ட் 2 ப்ராடக்ட். பொட்டாசியம் குளோரைடு ஒரு ப்ராடக்ட்டாவும் ஆக்ஸிஜன் ஒரு ப்ராடக்ட்டாவும் 2 ப்ராடக்ட் கிடைச்சிருக்கான ரியாக்டன்ட் ஒன்று தான். எலக்ட்ரோலைசிஸ்ன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்றப்போ மோல்டன் ஸ்டேட்ல வந்து சோடியம் குளோரைடா இருக்கு. அது டீகம்போஸ் ஆகி என்னவா மாறுவாங்கன்னா, சோடியம் ஒரு ப்ராடக்ட்டாவும், குளோரின் ஒரு ப்ராடக்ட்டாவும். ஸோ சோடியம் ஒரு ப்ராடக்ட், குளோரின் ஒரு ப்ராடக்ட். ஸோ 2 ப்ராடக்ட். ஆனா வந்து ரியாக்டன்ட்ல வந்து யார் மட்டும் தான் இருக்காங்கன்னா, 1 தான் இருக்காங்க. சோடியம் குளோரைட் 1. ஸோ போட்டோ டீகம்போஷன் அப்டின்னா நம்ம லைட் குடுத்து பிரேக் பண்றது. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து என்னவா கன்வெர்ட் ஆவாங்கன்னா, வாட்டராவும், ஆக்ஸிஜனாவும். ஸோ 2 ப்ராடக்ட் சிங்கிள் ரியாக்டன்ட். இதுதான் வந்து டீகம்போஷன் ரியாக்ஷன். அதை எதை யூஸ் பண்ணி பிரேக் பண்றோம் அப்படின்றத பொறுத்து 3ஆ டிவைட் பண்றோம். தெர்மல் டீகம்போஷன், எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போஷன், போட்டோ டீகம்போஷன். பேஸ்ட் ஆன் இந்த 3 டிவிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் டிவிஷன். பேஸ்ட் ஆன் பிரேக் டவுன்னு வச்சுக்கலாம். பிரேக் டவுன் எதை யூஸ் பண்ணி நம்ம பிரேக் டவுன் பண்றோமோ அதை வச்சு இந்த டிவிஷனை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 விஷயம் ஹீட், லைட், எலக்ட்ரிசிட்டி. Moving to next question, what is the difference between displacement and double displacement reaction? Write equation for this reaction கொடுத்திருக்காங்க. So first நம்மளுக்கு displacement and double displacement என்னன்னு தெரியணும். Displacement வேர்ட்ல இருக்கு. Displacement அப்ப place வந்து change பண்றது. இங்க placement அப்படின்னா ஒரு place ஒரு பொசிஷன். அந்த பொசிஷன்ல இருந்து வேற பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப யார் போறா, எதுக்காக போறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷன் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து மோர் ரியாக்டிவா இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஸ் ரியாக்டிவா இருக்கவங்க வந்து வெளியில அனுப்பிடுவாங்க. மோர் ரியாக்டிவ் ரீப்ளேசஸ் லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட்.
ஸோ இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்காங்க அப்படின்னா அதில் லெஸ் ரியாக்டிவாக யார் இருக்காங்க மோர் ரியாக்டிவாக இருக்காங்க யாருன்னு பார்த்துட்டு அந்த மோர் ரியாக்டிவாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெஸ் ரியாக்டிவ் எங்கே இருக்காங்களோ அங்கே போயிட்டு அவங்க பிளேஸை இவங்க ஆக்குபை பண்ணிட்டு அந்த லெஸ் ரியாக்டிவை வெளியில் அனுப்பிடுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மியூசிக்கல் சேர்லாம் பார்த்துருப்போம். அதில் 4 பேர் விளையாடுறாங்கன்னா 3 பேர் சேர்ந்து 3 ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 3 ரியாக்டிவை அவங்க என்ன பண்ணுவாங்க வீக்காக இருக்கவங்க ஒருத்தவங்களை வந்து வெளியில் அனுப்பிட்டு அவங்களோட சேரை போய் அவங்க போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். வீக்காக இருக்க எலமெண்ட்டை வந்து வெளியில் அனுப்பிட்டு மோர் ரியாக்டிவாக யார் இருக்காங்களோ மோர் ரியாக்டிவாக இருக்கவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லெஸ் ரியாக்டிவ் வீக்காக இருப்பாங்க. ஸோ லெஸ் ரியாக்டிவாக இருக்கவங்கள வெளியில் அனுப்பிட்டு மோர் ரியாக்டிவ் வந்து அங்கே அட்டாச் ஆயிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே மெக்னீஷியம் ஹைட்ரோக்ளோரைடு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனை விட மெக்னீஷியம் யார் வந்து இதில் வந்து மோர் ரியாக்டிவ் அப்படின்னா குளோரின் வந்து மோர் ரியாக்டிவ். குளோரின் என்ன பண்ணுவாங்கன்னா மெக்னீஷியம் கூட கம்பைன் ஆயிட்டு ஹைட்ரஜன் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில அனுப்பிட்டாங்க. இவங்க 3 பேருக்குமே யாரு ரொம்ப லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனை வந்து வெளியில அனுப்பிட்டு இவங்க 2 பேர் கம்பைன் ஆகிக்கிட்டாங்க. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க அப்ப இங்க வந்து பொசிஷன் மாறுதா. குளோரின் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆயிருக்காங்க. ஆனா ஹைட்ரஜன் விட மெக்னீஷியம் மோர் ரியாக்டிவ்ன்றனால யார் கூட போயிட்டாங்க அப்படின்னா மெக்னீஷியம் கூட போயிட்டாங்க. வீக்கா 2 பேரும் சேர்ந்து வீக்கா இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில அனுப்பிட்டாங்க. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா டபுள்னா 2 டைம்ஸ். அப்ப இங்கே நம்மளுக்கு இருக்கு. ஸோ 2 டைம் மியூச்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பிஆர் இருக்காங்க, பேரியம் இருக்காங்க, அயோடின் இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் கூட அயோடின் கம்பைன் ஆயிட்டாங்க, பேரியம் கூட போரான் கம்பைன் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மியூச்சுவலா அவங்களோட பிளேஸ் வந்து பேஸ்ட் ஆன் தேர் ரியாக்டிவ் அவங்களோட பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா பேஸ்ட் ஆன் ரியாக்டிவ். எதை பேஸ் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரியாக்டிவிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேஸ்ட் ஆன் ரியாக்டிவிட்டி. பேஸ்ட் ஆன் ரியாக்டிவிட்டியை பொறுத்து தான் இவங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்க்க முடியும். மோர் ரியாக்டிவாக இருக்கவங்க லெஸ் ரியாக்டிவாக இருக்கவங்கள வந்து வெளியில் அனுப்பிட்டு அவங்க அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணிக்குவாங்க. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மியூச்சுவலாக அவங்களோட ரியாக்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஆட்டம் கூட கம்பைன் ஆகிக்குவாங்க, பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்.